ஹாய், வெல்கம் டு வர்ஷா கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செம்ம டேஸ்ட்டான எக் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எக் பிரியாணி வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவு கீ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு வெங்காயமும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் மசாலா பொடி வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, கரம் மசாலா பொடி, மல்லித்தூள், காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு ரைஸ் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நுரக்கட்டி வர டைமில் நம்ம எல்லா முட்டையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதெல்லாம் நம்ம கலராமல் அப்படியே குக்கரில் ஒரு 3 விசில் வரைக்கும் வேக போட்டு நம்ம திறந்திங்கன்னா சூப்பரான எக் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லை எக்லாம் முழுசாக தான் அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக் பிரியாணி செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு வர்ஷா கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.